அந்த மனிதன் தன் பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்தான். அது உடனடியாக சாம்பலாகி போனது. பதற்றத்துடன் அவன் வீட்டுக்கு திரும்பி ஒரு கட்டு பணத்தை எடுத்து ஜன்னலுக்கு வெளியே வீசினான். அந்த பணமும் நொடியில் சாம்பலானது. 2 மில்லியன் மதிப்புள்ள தனது உடைமைகளில் பாதியை வீட்டுக்கு வெளியே வைத்தான். வீட்டுக்கு வெளியே இருந்த பாதிப்பொருட்கள் கணப்பொழுதில் மறைந்துவிட்டன. இந்த வினோதமான விஷயங்கள் அனைத்தும் அந்த அறையில் அவன் வைத்த கோரிக்கைகளால் நிகழ்ந்தன. ஆனால் அந்த பொருட்கள் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் மாயமாக மறைந்துவிடும். அவன் கண்ட திகிலூட்டும் காட்சியை தன் மனைவியிடம் சொல்ல முயன்றபோது, குழந்தை பாக்கியம் இல்லாத அவனது மனைவி ஒரு குழந்தை வேண்டும் என்று அந்த அறையில் கோரிக்கை வைத்திருந்தாள். அதைக் கண்டு அவன் திகிலடைந்தான். காரணம், அந்த குழந்தை மனித குழந்தையா இல்லையா என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த மனிதன் நடந்த எல்லாவற்றையும் தன் மனைவியிடம் உண்மையாக சொன்னான். ஆனால் அவள் அவனை நம்பவில்லை. அதனால் அவன் அவளை வீட்டுக்கு வெளியே அழைத்துச் சென்றான். அப்போது அந்த குழந்தையின் முகம் சிவப்பாக மாறியதை அவள் பார்த்தாள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் கதவை பூட்டினான். ஆனாலும் அந்த சிறுவனை காப்பாற்ற அவனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. சில வருடங்கள் கழிந்தன. அந்த குழந்தை ஒரு சிறுவனாக வளர்ந்தான். அன்று முதல் அவர்கள் அந்த அறையை மூடிவிட்டார்கள். தனிமையில் வாடிய அந்த சிறுவன் தன் வாழ்நாள் முழுவதும் அங்கேயே இருக்க வேண்டியிருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த மனிதனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அது அந்த வீட்டின் பழைய உரிமையாளரிடமிருந்து வந்தது. அந்த பெண்மணி சொன்னாள், அந்த சிறுவன் சுதந்திரமாக போக ஒரே வழி அந்த அறையில் வைக்கப்பட்ட எல்லா கோரிக்கைகளையும் திரும்பப் பெறுவதுதான்.